ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காரச்சாரமாக இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சாச்சு, 4 தக்காளி, 10-15 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிட்டோம். காரம் தேவையான அளவு மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கழுவி மிக்சியில் சேர்த்தாச்சு. அதோட தக்காளி எல்லாம் ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு வரமிளகாயும் சேர்த்து இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான புளி எடுத்து இதோடு சேர்த்துக்கிறோம். இதுக்கு இந்த அளவு புளி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளி சேர்க்குறதுனால இந்த சட்னியை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 4 to 5 days வச்சு சாப்பிட்லாம், கெடாது. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வானலியை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சதையும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு மிக்சியை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி இதோட சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிஞ்சு ஒரு கொதியணும். கொதிஞ்சதையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையான காரச்சாரமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நிஜமாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு 8 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.